ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திக் ஃபேஷன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து நம்பர் 6 நீடில் எடுத்துகிட்டு 8x8 16 ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் த்ரெட்டை வந்து கோர்த்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாங்க. ஃப்ரேமுக்கு கீழே நீடில் விட்டு பஞ்ச் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணி த்ரெட்டை மேலே எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், த்ரெட்டை மேலே எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா லைட்டாக ட்விஸ்ட் பண்ணணும். அதிகமாக ட்விஸ்ட் பண்ணோம்னா நம்ம நாட் போடும்போது ஒரே இடத்துல ஜாம் ஆயிரும். ஓகேங்களா? அந்த த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வராத அளவுக்கு லைட்டாக ட்விஸ்ட் கொடுத்திங்கன்னா போதும். இப்போ ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே வந்து பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணிடுவோம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு கொஞ்சம் மேலே தள்ளி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மேலே தள்ளி பஞ்ச் பண்ணுறோம். இவ்வளோ தாங்க லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து நீடில் ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே தள்ளிட்டு பஞ்ச் பண்ணிடுங்க. லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிற த்ரெட்டை நீங்கள் போடுற டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து கசகசன்னு நூல் வந்து பிரிஞ்சு வராது. இப்படியே மெதுவாக விட்டிங்கன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ரெடி. இதை பார்க்குறதுக்கு லவங்கம் மாதிரியே இருக்கும். ஸோ இதை வந்து லவங்கம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. நான் இன்னொரு தடவை போட்டு காட்டுறேங்க. த்ரெட்டை ஃப்ரேமுக்கு கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு லைட்டாக ட்விஸ்ட் கொடுத்து லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு போடுற மாதிரியே தான், பட் வந்து கொஞ்சம் மேலே தள்ளி நம்ம நீடில் பஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? இவ்வளவே தாங்க. இப்போ வந்து இது பார்க்குறதுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன டைட் பண்ணாலும் அது டைட் ஆகாது. எப்படி டைட் ஆகும்னா, நீங்கள் அடுத்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது தான் வந்து அந்த த்ரெட்டு வந்து கரெக்டாக டைட் ஆகும். இப்போ பாருங்கள், நான் இதில் சமிக்கி வச்சு அது டைட் ஆயிடுச்சா? இதுக்கு முன்னாடி போட்டது டைட்டாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் போட்டோன்னே லூஸ் ஆயிடுச்சு அப்படின்லாம் ஃபீல் பண்ண வேணாம். இப்போ நான் கொஞ்சம் சமிக்கி எடுத்திருக்கேன். சமிக்கி எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு நீடில் அந்த சமிக்கியோட ஹோல்குள்ளே பஞ்ச் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இதை வச்சு நம்ம லீஃபு, ஃப்ளவர்ஸ் எல்லாம் அழகாக ஃபில் பண்ணலாம். வாங்க எப்படி வந்து போடுறதுன்னு பார்க்கலாம். த்ரெட்டை வந்து கீழே வந்து இந்த மாதிரி நல்லா நாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து மேலே வந்து பிரிஞ்சு அந்த கீழே போட்டிருக்கிற த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் மேலே தள்ளி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தது எல்லாமே போட போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு கீழே லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை மேலே எடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி மேலே ஒரு ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லைங்களா? அதை வந்து அதுக்கு கீழே ஒரு ஸ்டெப் கீழே வந்து நீடில் பஞ்ச் பண்ணுங்கள். இதுலேயும் வந்து 2 ரொட்டேட்டும் பண்ணலாம், சிங்கிள் ரொட்டேட்டும் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ போட்டிருக்கிறதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற நாட்ச்க்கு கீழே ஒரு ஸ்டெப்பு கீழே மட்டும் போட்டிங்கன்னா போதும். த்ரெட்டை மெதுவாக அப்படியே கீழே விடுங்க. அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் போட்டிருக்கிற 2 சைடுக்கும் கொஞ்சம் கீழே ரொட்டேட் பண்ணிவிட்டு பஞ்ச் பண்ணிடுங்க. ரொம்பவே அழகான ஸ்டிச்சு. நம்ம போட்டாலும் ப்ளவுஸில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில்லிங்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லீஃபை வந்து ஜரி த்ரெட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை வச்சு ஃப்ளவர்ஸ் கூட நம்ம க்ரியேட் பண்ணலாம். நிறைய ஃப்ளவர்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அடுத்தடுத்த லீஃப் போடும்போது
கொஞ்சம் கீழே தள்ளி போடுறோம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே இல்லை. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ப்ரொஃபஷ்னலாக ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் ரன் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இந்த கிளாஸில் நீங்கள் ப்ரூச் கிளாஸுமே ஃப்ரீயாக படிக்க போகிறீங்க. ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் வந்து கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கீழே வர வர வந்து லைட்டாக கேப் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக தாங்க இருக்கும். இல்லை உங்களுக்கு அந்த கேப்ஸ் கூட வரக்கூடாதுன்னா நீங்கள் நெருக்கமாக கொடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லீஃப் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு சென்டரில் லைட்டாக கேப் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு இந்த கேப்ஸ் வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கீழே சென்டரில் கீழிருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மேலே எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு அந்த சென்டரில் இருக்கிற கேப் வந்து வராது. ஓகேங்களா? இது போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு அந்த கேப் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எப்படி ஃப்ளவர் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ளவர் போடுறதுக்கு சின்னதாக ஒரு ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இதோட மிட் பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டான மிட் பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை சுற்றியும் நம்ம சம்மிக்கி வச்சு நம்ம வந்து ஃப்ளவர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த 4 சைடும் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2வது வந்து கோணலாக வராமையும் இருக்கும். ஸோ அந்த ப்ளவுஸுக்கு கான்ட்ராஸ்டான சமிக்கியோ இல்லை வந்து கான்ட்ராஸ்டான த்ரெட்டோ யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃபில்லிங்காக கூட யூஸ் பண்ணலாம். எலகண்ட்டாக இருக்கும். லுக் வைஸில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்து 4 சைடும் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ இந்த சென்டர் போர்ஷன்ஸ் மட்டும் கவர் பண்ணால் போதும். நீங்கள் இந்த 4 இதுவும் போடாமல் கூட கரெக்டாக கொடுத்துடலாம். ஆனால் வந்து உங்களுக்கு இது இந்த மாதிரி கொடுக்கறக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க. பக்கத்துலேயே குத்திட்டோம்னா அது வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு, கொஞ்சம் மேலே தள்ளி பஞ்ச் பண்ணோம்னா அது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இவ்வளோ தான் வித்தியாசங்க, மற்றபடி எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் வந்து இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு நிறைய டிசைன்ஸ் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். குர்த்தீஸு, ப்ளவுஸு எல்லாமே நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதும். இந்த ஃப்ளவர்னு மட்டும் இல்லைங்க, லாங் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கிற ஃப்ளவர் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும்னு இல்லை, நம்ம அந்த பெட்டல்ஸ் ஃப்ளவர்ஸ் கூட நம்ம அழகாக க்ரியேட் பண்ணலாம்.
ஸோ மோரோவர் நம்ம வந்து முடிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த சென்டர் போர்ஷன்ஸ் மட்டும் லைட்டாக ஒரு கேப் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன வேணால் சென்டரில் ஃபில் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து சின்னதாக ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் போட்டு விட போகிறேன். நீங்கள் வந்து பேர்ல்ஸு இல்லை வந்து 3mm பீடு இல்லை வந்து உங்கள்கிட்ட கிளிப் ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இதை கொடுத்துக்கலாம். ஸோ நாட் வந்து கீழே நான் சொன்ன மாதிரி கரெக்டாக போடுங்க. எக்ஸஸை கட் பண்ணிடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி தான் மேலே வரும். இப்போ வந்து சென்டரில் இந்த மாதிரி நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.